வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு வக்ர பலன், குரு அதிசார பலன். அதாவது குரு அட்வான்ஸ் டிரான்சிட், ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட் பிளஸ் ஜூபிட்டர் ரெட்ரோகிரேட் உடைய ப்ரெடிக்ஷன். இந்த ரெண்டுமே ஒன்னா நடக்குது இந்த முறை. இது எப்படின்றது நான் அந்த வீடியோட எண்ட் டீட்டெயிலா சொல்றேன். ஏன்னா அது பெரியசா ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஸோ அதை நான் வீடியோட எண்ட் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இப்போ தனித்தனியா ஒரு ராசிக்கும் இந்த உங்களுக்கு அடிப்படையில் தெரியும், குரு வந்து ஒரு சுப கிரகம். ஸோ ஒவ்வொரு ராசிக்குமே அவர் அடிப்படையில் சுபமா இருந்தாலும் கூட இந்த முறை நடக்கிற இந்த மாற்றங்கள், ஏன்னா அது விசித்திரமான ஒரு மாற்றமா வருது. அந்த மாற்றத்தினால வரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, எதை நம்ம பயன்படுத்திக்கலாம், என்ன செஞ்சா நமக்கு இந்த சமயத்துல ஒரு பாசிட்டிவான நமக்கு தேவையானதை நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிறத டீச்சலா இப்ப நம்ம பார்க்கலாம். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்ல உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கு. பயன்படுத்த வேண்டியவங்க பயன்படுத்திங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜூபிட்டர் அட்வான்ஸ் அண்ட் ரெட்ரோகிரேட் ப்ரெடிக்ஷனை டீட்டெயிலாக பார்ப்போம். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு தான் குருவுடைய இந்த அட்வான்ஸ் டிரான்சிட் பிளஸ் வந்து வக்ரம் அப்படிங்கிறது ரெட்ரோகிரேட் ஆகுறது பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா சனி ஆல்ரெடி 11 இருக்கு, அதோட பார்வை ஆல்ரெடி ரிஷபத்து மேலே விழுந்துட்டு இருக்கு. பொதுவாக சனி பார்வை நல்லது இல்லை அப்படிங்கிறது ஒரு பொது கருத்து. ஆனால் யோகக்காரனுடைய பார்வை டென்ஷனை கொடுத்தாலும் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இன்னொரு விதி இருக்கு. இப்ப குரு ரிஷபத்துக்கு 2ல வந்து அதுவே ஒரு சுபத்தன்மை தான். ஒரு ராசிக்கு 2ல குரு வந்துட்டாலே வாக்குஸ்தானத்துல ஒரு பலம் வந்துடும்னு அர்த்தம். இந்த குரு அட்வான்ஸ் டிரான்சிட்டா இப்ப வந்து அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி கடகத்துக்கு போயிடுறாரு. அங்க அவர் வந்து உச்சம் அடைகிறார். உச்சம் அடைகிறது ரிஷபத்துக்கு அட்வான்டேஜே இல்லை அப்படின்னு வச்சுப்போம். சரி, அப்ப கடகத்துக்கு உள்ள நுழையும் போது எப்படி இது பிளஸ்? கரெக்ட் தான். 3ஆம் இடத்துல மறையிற குருவால ஒரு ஆதாயம் இருக்கு, ஆனாலும் உச்சம் அடையுது. ஆனா உச்சம் அடைஞ்சாலும் அங்கிருந்து வக்ரகதிக்கு மாறும். எப்ப தெரியுமா மாறும்? அது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரகதிக்கு மாறிடும். ஒரு 20 நாள், 19 நீங்க அக்டோபர் 29, நவம்பர் 9, நவம்பர் 11, 22 டேஸ் வச்சுங்க. ஒரு 22 டேஸ்ல வந்து அது அப்படியே வக்ரகதியா மாறுது. அங்கிருந்து தான் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. ரிஷபத்துக்கு குரு உச்சமடைஞ்சு 3ஆம் இடத்துல மறைந்து அங்க வந்து வக்ரமடை ஆரம்பிக்கிறார் பாருங்க. அந்த நவம்பர் 11 ஆன்வர்ட்ஸ் 2025 இதுல இருந்து ரிஷபத்துக்கு ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும். எப்படி நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு பாவகிரகம் உங்களுக்கு, அதாவது ரிஷபத்துக்கு அடிப்படையில் குரு சுபகிரகம், ரிஷபத்துக்கு குரு வந்து ஒரு பாவகிரகம், கெடுபலனை கொடுக்கிறவரு, சோதனையை கொடுக்கிறவரு, கெட்ட பேர் கொடுக்கிறவரு. இந்த மாதிரி ஒரு பாவகிரகம் போய் வக்ரம் அடைஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு எதிர்பார்க்கிற நல்ல பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்க்கிற நல்ல பலனை இந்த குரு ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, அது கடகத்தை தான் இருந்து பண்ணுமா அப்படின்னு கேட்டா, கடகத்தை இருந்து மறுபடியும் டிசம்பர் 4 அப்படியே பேக் டு ஜெமினை, பேக் டு மிதுனத்துக்கே வந்துடும். அங்க வந்தாலும் ரிஷபத்துக்கு மறுபடியும் அந்த வாக்குஸ்தானத்துல தான் இருக்கும், வக்ரத்துல இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து நீங்க சொன்னது வந்து நம்ம எவ்வளோ கேட்டோம், எவ்வளோ சொன்னோம், ஆனா ஒண்ணுமே நடக்கல, யாரும் உதவி செய்யல, யாரும் ஒன்றும் கொடுக்கல. ஆனா இப்ப அது கிடைக்குமானா இப்பதான் அந்த வக்ர காலம் தான் சாதகம். அதாவது பொதுவா குரு ரிஷபத்துக்கு வாக்குஸ்தானத்துல வர்றது சுபம். 2ல குருனா சுபம், சுப காரியங்கள், சுப பேச்சுகள் எல்லாமே நல்லதுதான், கெட்டது கிடையாது. இருந்தாலும் அந்த வக்ர காலம் என்பது என்னன்னா, நடக்காதவன் நடத்தி காட்டும், முடியாத கூட முடிச்சு காட்டும். இது நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது, நானும் ட்ரை பண்ணிட்டேன், நீ எவ்வளவு ட்ரை பண்ண ஒன்றும் நடக்கலையே, ஆனா இந்த முறை அதை நடத்தி காட்டும். அதுதான் வக்ரகதி. அந்த வக்ரம் வந்து ஒரு வேகத்தை கொடுக்கும், அந்த வேகம் வந்து ஒரு வேகத்தை கொடுக்கும், அது ஒரு ஆற்றலை கொடுக்கும், அந்த ஆற்றல் வந்து செயலை கொண்டு வரும், அந்த செயல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்படி இந்த வக்ர காலம் வந்து ரிஷபத்துக்கு ஒரு சாதகமான நேரமா வந்து நிற்கும். அந்த முறை ஒரு மாதிரி திடீர் நடக்கும். இந்த குரு வக்ரம் ஆயிட்டாருன்னா இப்ப சுப பலன்களை வந்து இப்ப ஒண்ணும் இல்லை, சடனா ஒரு பேச்சுவார்த்தையில நாளைக்கு கல்யாணம் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு ஒருத்தரோட பேசுறாங்க, ஒரு ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு இதுவாயிடுச்சு, நாளைக்கு காலைல கல்யாணம்னு சொன்னா எப்படி ஏற்பாடு நடக்கணும், அந்த மாதிரி இந்த குரு வக்ரன்றது ஒரே நாள்ல திடீர் ஏற்பாடு, திடீர் முடிவு, திடீர் சுப காரியம், அந்த மாதிரி ஒரு பலனை தான் ரிஷபத்துக்கு ஏற்படுத்த போகுது. நான் ஆக்சுவலா ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன் ரிஷபத்துக்கு. ஆனா இந்த டேட்ஸ் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அக்டோபர் 19 அப்படிங்கிறது அவர் கடகத்துக்கு உச்சம் அடைகிறார். உச்சம் அடையும் போது அந்த பலன் வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா தெரியும். இது என்னடா, அது நமக்கு பாவகிரகம் போய் உச்சம் அடையுதுன்னு சொல்லி தெரியும். பட் அந்த அக்டோபர் 19 அங்க போனாலும் கூட விதின் 22 டேஸ்ல 3 வாரங்கள் தாக்கு பிடிச்சிங்கன்னா போதும். 3 வாரங்கள் உங்களுக்கு அப்படியே வக்ரம் ரெட்ரோகேட் ஆன உடனே ரிஷபத்துக்கு அங்கிருந்தே ஃபேவரை ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது சகாயஸ்தானம், அது வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலியமா வரக்கூடிய ஹெல்ப்னு சொல்லலாம், நெய்பர்ஸ் மூலியமா வரக்கூடிய ஹெல்ப்னு சொல்லலாம், உங்க கான்டாக்ட்ஸ் மூலியமா வர ஹெல்ப்னு சொல்லலாம்.
அதுலயும் கடகலாம் உங்களுக்கு தெரியும், கடல் கடந்து வரக்கூடிய கான்டாக்ட்ஸ் மூலம் வரக்கூடிய ஹெல்ப்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில பெரிய உதவி ஒண்ணு கிடைக்குது. அந்த உதவி அப்படியே ஜெமினி மிதுனத்துக்கு வருது. அது உங்க வாக்குஸ்தானம். அங்கிருந்து உங்களுக்கு நீங்க கேட்டது, நீங்க எதிர்பார்த்தது, நீங்க சொன்னது அதெல்லாம் வேகமா நடத்தி காட்டக்கூடிய ஒரு பலத்தை இந்த குரு காட்டுறாது அர்த்தம். ரிஷபத்துக்கு இது ஒரு சரியான டைம். பிளான் பண்றவங்க பிளான் பண்ணீங்க. பட் இந்த வக்ரகதி அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா, மார்ச் 11 2026 வரைக்கும், மார்ச் 11 2026 வரைக்குமே அது வக்ரத்திலேயே இருக்கும். அது வரைக்குமே ரிஷபத்துக்கு செகண்ட் ஹவுஸ்ல தன்னோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வாக்குஸ்தானத்துல வக்ரம் அடைஞ்சு இருக்கிறது ஆதாயமான காலம் தான். இது என்னென்ன ஆதாயத்தை கொடுக்கும்? பணம், மெயினா மணி தான். மணி அண்ட் வெல்த், குரோத், சொன்னது செய்து காட்டுறது, சுப காரியங்கள். அது சுப காரியத்தில் நீங்க எல்லாம் என்ன வேணா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வீடு வாங்கறதை பத்தி யோசிக்கலாம், திருமணத்தை பத்தி யோசிக்கலாம், என்ன வேணா சுப காரியத்தை பத்தி நீங்க யோசிக்கலாம். பொருள் சேர்க்கறது, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்குறது. அப்புறம் நீங்க ஒரு வேலை கேட்குறீங்க, அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குது. நீங்க ஒரு ப்ரொபோசல் அனுப்புறீங்க, ஒரு பிசினஸ்க்கு ஒரு ப்ரொபோசல் அனுப்புறீங்க, அந்த ப்ரொபோசல் அவங்க ஓகே பண்றாங்க. எஸ் ஓகே, நீ ஒன்று கேட்ட, சூப்பரா கொடுத்துரு, சப்மிட் பண்ணிருக்க, நாங்க அப்ரூவ் பண்றோம். அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிறது, அப்ரூவ் பண்றது, இது குருவுடைய அந்த வக்ர காலத்துல உண்டான ஒரு பலனா தெரியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டோம், இது வரைக்கும் கிடைக்கல, இப்போ நம்ம கேட்கணும், அது கிடைக்குது. இல்லைன்னா நீங்க முன்னாடி கேட்டு வச்சதை விட அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷனை கூட கொண்டு வரும். அதுதான் வக்ரம். ஸோ ரிஷபம் இது ஒரு பொன்னான காலம். சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தேவையான பலன்களை நீங்க பரிபூர்ணமா அனுபவிக்க முடியும். வாழ்த்துக்கள். குரு எப்ப வக்ரம் அடைகிறாரு, எப்ப அவர் அட்வான்ஸ் டிரான்சிட் ஆகிறாருன்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. நான் தெளிவா சொல்லிடுறேன் அது எப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க ஆல்ரெடி. இப்ப மிதுனத்துல குரு இருக்கார், இப்படி வச்சுங்க. மிதுனத்துல குரு இங்க இருக்கார். இது எப்ப வந்தாரு? மே மாதம் 2025, அதாவது மே எண்டுல 2025 குரு மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அப்ப மிதுனத்துல இருந்து மறுபடியும் கடகத்துக்கு போகும். 1 இயர் ஆகும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு இடம் மாறுவார். ஆனா இந்த முறை என்ன நடக்குது தெரியுமா? இந்த மிதுனத்திலிருந்து அடுத்த ராசியான கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாரு. அதுதான் அட்வான்ஸ் டிரான்சிட். அவர் ஆக்சுவலா பண்ண வேண்டியது 2026 2026 மேலதான் பண்ணணும், இல்ல ஜூன்ல தான் பண்ணணும். அட்வான்ஸா இந்த அக்டோபர்ல 19 ஷிஃப்ட் ஆயிடுறாரு. சரி, இது ஷிஃப்ட் ஆயிடுறாரு, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுலயே ஷிஃப்ட் ஆயிட்டு வக்ரம் அடைகிறார், ரெட்ரோகிரேட். நார்மலா டைரக்ட் மோஷன் சொல்லுவோம். டைரக்ட் மோஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது டைரக்ட் மோஷன். அந்த கடகத்துல இருந்து அங்கிருந்து ரெட்ரோகிரேட் ஆச்சுன்னா அது பின்னாடி திரும்புற மாதிரி திரும்பிடும். சோ வக்ரம், அதுதான் வக்ரம். இந்த வக்ரம் எப்ப ஆகிறார் தெரியுமா? அதாவது அக்டோபர் 19 மிதுனம் டு கடகம் ஷிஃப்ட், அதான் அட்வான்ஸ் டிரான்சிட். அந்த கடகம்ல ரெட்ரோகிரேட் ஆகிறது நீங்க பாத்தீங்கன்னா நவம்பர் 11. ஸோ அங்க ஷிஃப்ட் ஆயிட்டு ஒரு 20 days டைம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வக்ரம் அடைகிறார். சரி, வக்ரம் அடைஞ்சு அந்த கண்டினியூஷன் எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2026 மார்ச் 11 வரைக்கும் வக்ரம் தான். ஆனால் இன்னொரு மாற்றம் என்ன தெரியுமா? அங்க வக்ரம் அடைஞ்சது அந்த வக்ரத்தோட ஸ்டார்டிங் நவம்பர் 11. பட் மறுபடியும் பேக் டு மிதுனம்னா அவர் ஆக்சுவல் டிரான்சிட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக அட்வான்ஸ் டிரான்சிட் பண்ணிட்டு திரும்ப அவர் பின்னாடி வருவார், அந்த மிதுனத்துக்கே வருவார், பேக் டு ஜெமினி. அந்த பேக் டு ஜெமினி டிசம்பர் 4 வந்துருவார். ஸோ பேக் டு ஜெமினி டிசம்பர் 4 வராரு. அப்ப அவர் வக்ரகதியில் இருக்கார். மிதுனத்துக்கு மறுபடியும் அந்த வக்ரகதியிலே தான் இருப்பார். அந்த வக்ர நிவர்த்தின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ ரெட்ரோகிரேட் மோஷன்ல மறுபடியும் டைரக்ட் மோஷன் மாறுது, மிதுனம்ல மாறும். அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மார்ச் 11 2026. அதுக்கப்புறம் நீங்க கேட்பீங்க, அப்போ குரு டிரான்சிட் அடுத்த வருஷம் இருக்கு, மறுபடியும் ஒரு 2 months 3 monthsல அங்கிருந்து டைரக்ட் மோஷன்ல அவர் டிரான்சிட் நடக்கும். இதுதான் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா பண்றது குரு. அது வக்ரம் அடையதும் சரி, அது அட்வான்ஸ் டிரான்சிட் நடக்கிறதும் சரி, அதுல முன்பின் வீடுகளா மாறி இருக்கிறதும் சரி, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப பக்குவமா இது பண்ண என்னன்னா ஒரு நல்ல விஷயம், குரு ஒரு சுப கிரகம், எப்படி ஆனாலும் கெடுதலை செய்யாது. அது என்ன செஞ்சாலும் ஒரு நன்மையில போய் முடிஞ்சிடும். அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க. தனித்தனியே ஒவ்வொரு ராசிக்கும் வித்தியாசமான பலன் உண்டு. இதை பத்தின இன்னும் டீட்டெயில் நீங்க நம்ம வெப்சைட்லயும் கொடுத்துருக்கோம். பிளஸ் இந்த டீட்டெயிலான வீடியோவை நான் கிளியரா தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்க பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களோட உறவுகளோட. www.lifehoroscope.in இதுல தயவு செஞ்சு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, உலகத்துல எந்த மூலையில பிறந்திருந்தாலும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உங்க ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்து குரு பர்த் சார்ட்ல எப்படி இருக்காரு, வக்ரமா இருக்காரா, வக்ரம் இல்லாம இருக்காரா, லக்னத்துக்கு யோக கிரகமா, பாவ கிரகமா, சுபத்தன்மை அடைஞ்சிருக்காரா, சுபத்தன்மை அடையாம இருக்காரா,
குரு தசை வாழ்க்கையில உங்களுக்கு நடக்குமா நடக்காதா, அது எந்த காலகட்டத்தில் நடக்கும், எந்த வயதுல இருந்து எந்த வயது, ஏன்னா 16 வருஷம் அந்த பீரியட். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் இதை பொருத்தி பலனை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள்.